நம்ம ஹீரோ ஈயுன்லின் கண் முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஷாக்ல உறைஞ்சிட்டான். தான் ஒரு சிறிய முடியாத பழைய கிழவனா மாறினத நம்ப முடியல. அங்க சுத்திக்கிட்டு இருந்த மிருகங்களும் இவ்ளோ தூரத்துல இவன் என்ன பண்றான்னு ஷாக் ஆயிடுச்சு. ஸ்டாகரிங் ஆகி லேக் பக்கம் போன நம்ம ஹீரோ ஈயூன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அப்படியே உறைஞ்சு நின்னுட்டான். என்ன நடக்குது? மேத் கிளாஸ்ல தான் தூங்குனேன்னு ரொம்ப பயத்துல நம்ம ஹீரோ ஈயுன்லின் புலம்புறான். காலேஜ் லைஃபை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். 6 அடி ஹைட்டு, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட் வயசு. ஆனா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல இருக்கிற மாதிரி ஆயிட்டேன். ஹீரோ தோத்து போக ரெடி இல்ல. ஃபைட் பண்ண நிச்சயமா ஒரு முடிவு பண்ணாரு. வேற உலகத்துக்கு வந்துட்டா இந்த சிலிய உடம்புல நிச்சயமா ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கும்னு நம்புனான். ஏதாவது ஹிடன் பவர் இருக்குமான்னு யோசிச்சு இந்த உடம்போட மெமரிஸ தோண்டி பாக்குறான். அப்போதான் புரிஞ்சுது, இந்த உலகம் பேரு குன்லுன் ரெல்ம். இங்க எல்லாருமே கல்டிவேட்டர்ஸ் தான்னு உண்மை தெரிஞ்சுது. இந்த பாடி ஓனர் ஈயுன்லென் முன்னாடி ஒரு செம்ம ப்ராடிஜியா இருந்திருக்கான். சின்ன வயசுலே கோல்டன் காப் ஸ்டேஜ் ரீச் பண்ணி பெரிய லெவல்ல நம்ம ஹீரோ இருந்திருக்கான். ஈஸ்டர்ன் வில்டர்னஸ் டாப் செக்ட் லீடர் இவரு. மிஸ்டி பீக் தலைவன் இந்த ஹீரோ. மிஷன்ல பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அட்டாக்ல நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. டாண்டி அண்ட் ஷேட்டர் ஆகி பவர்ஸ் போயிடுச்சு. பவர்ஸ் இல்லாம 110 வருஷம் ஆச்சு. ஈயோன்லென் இப்போ பிரீத் எடுக்கறாரு. நான் இப்போ வெறும் கிழவன்தான், இங்க இப்போதான் புதுசா வந்தேன். அப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்பார்க் வந்துச்சு. நாவல்ஸ்ல படிச்ச சீட் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பா இங்க சிஸ்டம் இருக்கும், வெளியே வான்னு ஹீரோ கத்துனாரு. உன் அப்பா இங்க இருக்கேன். பதில் இல்ல, ஒரே அமைதிதான். சீன் போடுறியா? என்கிட்டயே வா. டெக்னிக்க மாத்தி முண்டால் போட்டு கேட்டாரு. சரி, நான் சொன்னது தப்புதான், சும்மா ஜோக் பண்ண, வெளியே வா. எதுவும் நடக்கல. அப்பவும் அமைதிதான். ஒருவேளை இது சிஸ்டம் இல்லையோ, ஸ்பிரிட் ரிங்கா இருக்குமோன்னு தோணுச்சு. ரிங்க கழட்டி உள்ள இருக்கீங்களான்னு கேட்டாரு. சீனியர் பதில் சொல்லுங்கன்னு கத்துனாரு. பதில் இல்ல. ஹீரோக்கு கோபம் வந்துச்சு. நீ ஒளியிறேன்னு நல்லா தெரியும் கத்துனாரு. ரிங்க தூக்கி போட்டு வெளிய வா. சீனியர் உள்ளதா இருக்கியா கேட்டாரு. கோபத்துல கத்துனாரு நம்ம ஹீரோ. ஒளியிறேன்னு தெரியும்னு ரிங்க எரிஞ்சிட்டாரு. தரையில கிடந்த கேனை எடுத்து ஹீரோ வானத்தை பார்த்து சத்தம் கத்துனாரு. மேஜிக் நடந்து எல்லாமே சடனா மாறுச்சு. இவன் திட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கோல்டு வாய்ஸ் காத்துல விழுந்துச்சு. வார்னிங், கெட்ட வார்த்தை பேசினாதால சிஸ்டம் பூட் ஆகுது, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஈஜுன் ஷாக் ஆகி அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. நீ உள்ள இருக்கேன்னு முன்னாடியே தெரியும், ஆனா வர இவ்ளோ நேரமா? சிஸ்டம் பதில் சொன்னுச்சு. சாரி ஹோஸ்ட், நான் தூங்கிட்டு இருந்தேன், இப்பதான் வந்தேன். இந்த லேட்டுக்கு காம்பன்சேட் பண்ண சிஸ்டம் ஸ்டார்டர் கிட் ரெடி பண்ணுச்சு. இத ஓபன் பண்ணட்டுமா? ஈஜுன் ஹெசிடேட் பண்ணாம சொன்னாரு. எதுக்கு வெயிட் பண்ற? உடனே ஓபன் பண்ணு. சிஸ்டம் சாஃப்ட் சவுண்டோட சொன்னுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு யூனிக் அபிலிட்டி கிளாஷ் அசென்ஷன் கிடைச்சிருக்கு. இனி பவர்ஃபுல் எதிராளி வந்தா உங்க லெவல் அவங்கள விட ஒரு ஸ்டெப் மேல போயிடும். சைடு எஃபெக்ட்ஸ் லிமிட்ஸ் இல்ல. ஈஜுனுக்கு ஷாக். இது உண்மையா? நான் வெறும் கிழவன் இப்போ இருக்கேன். இம்மோர்டல் எதிரா வந்தா என்ன ஆகும்? சிஸ்டம் சொன்னுச்சு. ஹோஸ்ட் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு கூலா சொன்னுச்சு. ஹீரோக்கு சிஸ்டம் அஷூரன்ஸ் இப்ப கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் ட்விஸ்ட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபீச்சர் இப்போ சூப்பரா ஒர்க் ஆகுது. செக் பண்ணுங்க. யூன்லின் முகத்துல சிரிப்பு. இனி நான் தான் எல்லார விட முன்னாடி. என்ன தடுக்க முடியாது, நான் தான் மாஸ். அப்போ மைண்டுக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. அது இந்த பெரியவரோட சோல் தான். ஷாக். அவனுக்கு ஒரே குழப்பம், என்ன நடக்குதுன்னு. ஏன் கல்டிவேட் பண்ணணும்னு சிஸ்டம் இன்டரப்ட் பண்ணுது. ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் பாஸ், உங்க சாவு நிச்சயம். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. யூன்லின் ஃபேஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பேனிக். 1 மணி நேரத்துல சாவா? ரொம்ப கஷ்டம். இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள சாவா? பயம். இவனை விட யாராச்சும் பலமானவரை கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட சண்டை போட்டு லெவல் அப் பண்ணணும். அப்பதான் உயிரை காப்பாத்திக்க முடியும். இப்ப புரியுது கிழவன் ஏன் வெயிட்னு. அவன் சாவுக்காக காத்திருந்தான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கவுண்ட் டவுன் யூன்லின் கிட்ட வந்துருச்சு. இன்னொரு அப்டேட் வருது. இன்னும் 35 நிமிடம். யூன்லினுக்கு டென்ஷன். இது சரியே இல்லைன்னு நினைக்கிறான். இன்னும் 35 நிமிடம். யூன்லினுக்கு டென்ஷன். இந்த டைமுக்குள்ள முடியுமா? அப்போ இடி கேக்குது. மலை உச்சியிலிருந்து ஒரு ராட்சச புயல். என்னாச்சுன்னு தெரியாம தவிக்கிறான். ஷாக் ஆயிட்டான். அவன் திகைச்சு போய் மேல பாக்குறான். பாருங்க, இந்த புயல் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஸ்டோரியில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. பீஸ்ட் ஹர்ட் வருது. வானத்துல மின்னல் வெட்டுது. அந்த மேகத்துக்கு நடுவுல ஒரு ஃபிகர் மெஜஸ்டிக்கா நிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, ஷீ அண்ட் டியான் செக்டோட லீடர். எக்ஸைல் முடிச்சு வந்து எதிரி கூட்டத்தை பாக்குறாரு. இங்க பிரச்சனை பண்ண யாருக்கு தைரியம்னு கேக்குறாரு. ஷீ அண்ட் டியானையே சேலஞ்ச் பண்றது யாரு? சடனா மேஜிக்கல் ஷீல்டுக்குள்ள இருந்து விங்டு டீமன் வெளியே வரான். இவன் ஈகிள் டீமன் கிங். எல்லாரையும் கேவலமா பாக்குறான். அவனோட பார்வையே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் திரும்ப வருவேன்னு நினைக்கலன்னு டீமன் கேக்குறான். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் முடிவுதான். லீடர் கண்ணை சுருக்கி பாக்குறாரு. நீதானா அந்த மிருகம்? உன்னதான் கிளிஃப் மேல இருந்து அடிச்சு செத்து போட்டேன்னு நினைச்சேன்.
ஆனா நீ செத்து போகாம திரும்ப வந்து ஒரு பெரிய ஆர்மியோட இங்க நிக்கிறியே. ஈகிள் கிங் சிரிச்சிட்டே அவனோட ஆராவை ஏத்துறான். இந்த பவர் உங்களுக்கு போதுமான்னு கேக்குறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இவன் பிரேக் த்ரூ பண்ணி நாசன் சோல் ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிட்டான். கேஸ்ப் பண்றாங்க. ஒரு வாரியர் லீடர் கிட்ட இவனை தடுக்க முடியாது, இப்ப என்ன பண்றதுன்னு லீடர் சொல்றாரு. இனிமேல் திரும்பி போக முடியாது, ஃபைட் பண்ணியே ஆகணும், ரெடியா இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு சொன்னாரு. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, ஷின்டியனை கண்டிப்பா காப்பாத்துவோன்னு ஹீரோ டீம் இப்போ உறுதியா சொல்றாங்க. டீமன் கிங் இத கேட்டு நக்கலா சிரிச்சிட்டு, அப்போ மரியாதையா செத்து தொலைங்கடான்னு சொன்னா. உடனே பயங்கர சண்டை அங்க பெருசா ஆரம்பிச்சுது. சத்தம் நெருப்புன்னு ஏரியாவே ரத்தமா இப்ப மாறிடுச்சு. நம்ம ஹீரோ ஈஜன்லன் தூரத்துல இருந்தே எல்லாத்தையும் பயங்கரமான டென்ஷனா பாத்துட்டு இருந்தான். யாரோ என்ன குத்துனாங்க. அதுக்குள்ள சிஸ்டம் திரும்ப ரிமைண்டர் ஸ்கிரீன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்துடுச்சு. இன்னும் 30 நிமிஷம்தான் டைம் இருக்குன்னு சொன்னதும் ஹீரோக்கு பயங்கரமான பேனிக் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப தூரம் இருக்காங்க, நான் பேசுறது யாருக்கும் கேட்காதுன்னு ஹீரோ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இப்ப ஹீரோ பல்லு கடிச்சிட்டு மலை மேல ஏறுறான். ஹீரோக்கு பயங்கர முதுகுவலி. ஆனா அவன் திரும்ப போக வழியே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப மேல போகலன்னா எல்லாமே இப்ப முடிஞ்சிடும்னு ஹீரோ மேல ஸ்பீடா ஏறுறான். அங்க பாரு, டீமன் கிங் பெருசா நின்னுட்டு ஹீரோவை பார்த்து கத்துறான். இதுதானா உங்க பவர்? பத்தல, கேவலம். இதுதான் உங்க லிமிட்னா எல்லாரும் செத்து தொலைங்க. பயங்கர சோல் எனர்ஜியை வெளியே கொண்டு வந்து டீமன் இப்ப கத்தனான். காத்தே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஹீரோவால தடுக்க முடியுமான்னு பாருங்க. பூம்! ஒரே அட்டாக்ல மொத்தமும் காலி. வாரியர்ஸ் எல்லாம் தரல விழுந்துட்டாங்க. யாராலையும் விரல் கூட அசைக்க முடியல. இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. பவர் கேப் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த கேப்ப குறைக்க முடியாது. டீமன் கிங் மேல பறந்து சிரிச்சான். இன்னும் யாரு? கடைசி ஃபேர்வெல் சொல்லிடுங்க. அப்போதான் ஒரு குரல் கேட்டுது. ஏய் பெரிய பறவை, இங்க பாரு. யுன் கஷ்டப்பட்டு மேல வந்து நின்னாரு. டீமன் கிங்க ஃபேஸ் பண்ணாரு. அங்க இங்க பாக்காத, உன்கிட்ட தான் பேசுறேன்னு சொன்னாரு. டீமன் கிங் பார்த்து, சாவு பயம் போயிடுச்சா உனக்கு தாத்தா? என்னையா இன்சல்ட் பண்ண தைரியம் இருக்கா? ஆனா யுன் அசல்தா சிரிச்சாரு. ரொம்ப பேசாத, கிட்டவான்னு சொன்னாரு. நான் இங்கதான் நிக்கிறேன். அவன் மெமரீஸ்ல ஸ்பீக்கர் சிஸ்டம பார்த்தான். கிறிஸ்டல் சீ வச்சு ஆக்டிவேட் பண்ணாரு. ஸ்பீக்கர் சிஸ்டம் அங்க ஹிட்டனா இருந்தது. இது இல்லனா அட்டென்ஷன் கிடைத்திருக்காது. டீமன் கிங் ஷாக்ல அசல்தா பார்த்தான். இது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைச்சான். இது மாதிரி ஆள பார்த்ததே இல்ல. ஹீரோவோட மாஸ் என்ட்ரி இது. ட்விஸ்ட் இப்போதான் ஆரம்பிக்குது. யுன்லின் பவர் வேற லெவல். வாய திறந்து பெருசா பேசிட்டு இருந்தா, ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு. யுன்லின் சடனா குதிச்சு கீழே வந்தாரு. செக்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. இது நம்ம பிரதர் ஈவா? ஒரு பையன் கேஸ் பண்ணி கேட்டான். நம்பவே முடியலன்னு ஒரு பொண்ணு விஸ்பர் பண்ணா. மிஸ்டி பீக் லெஜண்ட் இவருதான், இங்கதான் வந்துட்டாரு. இவரு வருஷமா யார் கண்ணுலயும் படாம தான் இருந்தாரு. இப்ப சடனா எதுக்கு வெளியே வந்தாரு? எல்லாருக்கும் ஒரு டவுட். செக்ட் லீடர் சைலண்டா பாத்துட்டு இருக்காரு. இவரு பவர் எல்லாம் போச்சு, ரொம்ப பாவமா இருக்கு. இத கேட்ட டீமன் கிங் சிரிச்சாரு. இந்த கிழவன் கிண்டல் பண்றானா? இவனுக்கு சாவ ஆசை வந்துச்சு போல. ஈஜுன்லின்ன பார்த்து சொன்னான், நீ ஒரு வேஸ்ட் ரெலிக். உன்னை இப்போ குயில் மாதிரி சாப்பிட்டுடுவேன். உன்கிட்ட கல்டிவேஷன் கூட இல்லையே. யுன்லின் கேஷுவலா ஐப்ரோ ரேஸ் பண்ணி சொன்னாரு. தைரியம் இருந்தா வந்து தொடு. சடனா சிஸ்டம் வாய்ஸ் கேட்டுச்சு. வார்னிங், ஹோஸ்டுக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்குன்னு சொன்னது. ஈஜுன் டென்ஷன் ஆனாரு. இந்த பறவை நினைச்சதை விட ஸ்லோவா இருக்கு. 10, 9. டீமன் கிங் கொதிச்சு சொன்னான், உன்னை சாம்பலாக்குறேன். அவன் அட்டாக் பண்ண ஈஜன் ஐஸ் எக்ஸைட்மெண்ட்ல ஃபயர் ஆச்சு. அந்த மொமெண்ட்ல எல்லாமே மாறிடுச்சு. அந்த பெருசு கண்ணு இப்போ ஷார்ப்பா மாறுது. அவன் பாடி இன்ஸ்டிங்க்ட்ல ரியாக்ட் பண்ணி எனிமிய டிடெக்ட் பண்ணிடுச்சு. இனிஷியல் சோல் ஸ்டேஜ்னு நம்ம சிஸ்டம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஃபோர்ஸ் எபிலிட்டி இப்போ ட்ரிகர் ஆகிடுச்சு. ஹோஸ்ட் இப்போ எவால்வ் ஆகுறாரு. கல்டிவேஷன் லெவல் இப்போ மிட் லெவலுக்கு ஏறிடுச்சு. ஈஜின்லின் மேல இப்போ நெருப்பு பயங்கரமா பத்திக்கிச்சு. பவர் ஃப்ளேம்ஸ் பாடி ஃபுல்லா பரவி எல்லா செல்லையும் சீக்கிரமா ஆக்டிவேட் பண்ணுது. க்ளோயிங் ஹேண்ட்ஸை பார்க்கறான். ஸ்டார்ம் ஃபுல்லா அவன் வாய்ஸ் பயங்கரமா எக்கோ ஆகி கேக்குது. சோல் பவர் வந்துடுச்சுன்னு சிஸ்டம் சியர்ஃபுல்லா சொல்லுது. நான் எப்பவுமே ப்ரொஃபஷனல் தான்னு. ஈஜன்லின் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கையில இருந்த பிளேசிங் ஃப்ளேம்ஸை ரிலீஸ் பண்ணாரு. டீமன் கிங் ஸ்ட்ரைக் மேல டைரக்டா அட்டாக் பண்ணி ஏர்லயே எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணாரு. மான்ஸ்டர் அது யோசிக்கிறதுக்குள்ள இப்ப எல்லாமே முடிஞ்சது. டீமன் பீஸ்ட் கிங் ஷாக் ஆகி பின்னாடி போயிட்டான். இது என்ன பவர்னு ஷாக் ஆகுறான். செக்ட் லீடரும் இப்ப கண்ணை மறைக்கிறாங்க. ஒரு பெரிய எனர்ஜி வேவ் இப்ப பேட்டில் ஃபீல்ட் ஃபுல்லா கிரஷிங்கா பரவுது. இந்த ஆரா எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப டெரிஃபைங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு ஷாக் ஆகி கேஸ் பண்றா. என்ன நடக்குது? அவள் குரல் நடுங்குது. இது உண்மையிலேயே உன் தம்பி இன்னும் உயிரோட இருக்கானா? கரெக்டா அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கிழவன் மாறிடுறாரு.
கூனு விழுந்து தோற்றம் போய் இப்போ ஒரு பிரம்மாண்டமான வீரன் மாசான பவரோட நிக்கிறாரு. ஈஜன் தன்னை பார்த்து சிரிக்கிறாரு. இதுதான் நேசன் சோல் ரியல்மோட பீக் பவர். இந்த சக்தியை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. டீமன் கிங் ஷாக்ல நம்ப முடியாம பாக்குறான். இரு, நீயும் கூட இந்த எம்ப்ரியானிக் சோல் ஸ்டேஜுக்கு வந்துட்டியா? இல்ல நீ என்னை விட ரொம்ப பவர்ஃபுல். ஃபுல் செக்டு ஷாக்ல இப்ப சைலண்ட் ஆச்சு. இது எப்படி சாத்தியம்னு யாரோ கேக்குறாங்க. இப்போதான் புரியுது. பல வருஷமா ஈஜன்லின் சக்தியே இல்லாத ஒரு கிழவன் மாதிரி நடிச்சிருக்காரு. வெளியே உடைஞ்சாலும் உள்ள வேற லெவல்ல இருந்திருக்காரு. சீக்ரெட்டா கல்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம ஈஸ்டர்ன் வேர்ல்டுல யாரும் தொட முடியாத ரியல்முக்கு அவர் இப்ப போயிட்டாரு. இவன்தான் ரியல் ஹீரோன்னு வாரியர் சொல்றான். ஷின்டியனோட உண்மையான பேக்போன் இவன்தான். டீமன் கிங்கோட டோன் திடீர்னு மாறிடுச்சு. ஹானர்ட் டாவிஸ்ட்னு திக்கி திணறி குனிஞ்சு நிக்கிறான். இது எல்லாம் ஒரு சின்ன தப்பு புரிதல் தான். நானே வந்து பேசி இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா முடிக்கிறேன். இளந்தோட கண்கள் சுருங்குது. நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தத அழிச்சிட்டு இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியா? சிஸ்டம் கரெக்ட் டைம்ல மெசேஜ் அனுப்புது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹோஸ்ட், உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எபிலிட்டி அன்லாக் ஆயிடுச்சு. ரேண்டம் ரிவார்டா உங்களுக்கு கிரேட் டெசோலேஷன் ஷின்டியன் ஃபிங்கர் கிடைச்சிருக்கு. ஏஜுன் அப்போ ஷாக் ஆகுறான். எது? இது நம்ம லெஜெண்டரி ஷாவோலின் டெக்னிக் இல்ல? பீஸ்ட் கிங்க பார்த்து ரொம்ப ஷார்ப்பா ஒரு கேள்வி கேக்குறான். சரி, உன் கிளானையே நான் அழிச்சிட்டு சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தூக்கி போட்டா நீ சும்மா விடுவியா? டீமன் கிங் பயங்கரமா கிரவுல் பண்ணிட்டு சொல்றான். உன் பவர் என்னை விட கொஞ்சம்தான் அதிகம். அதுக்காக உயிரை பணயம் வச்சு ஃபைட் பண்ண போறியா? ஏஜோன்லின் மாசா ஒரு லுக் விடுறான். இப்போ என்ன யாரும் தொண்டலனா நான் ஒரு விரல கூட அசைக்க மாட்டேன். ஆனா என்ன யாராச்சும் கிராஸ் பண்ணா அவங்கள மொத்தமா அழிச்சிடுவேன். நீ நென் சோல் ஸ்டேஜுக்கு நல்லவனா இருந்து வரல. எத்தனை பேரை கொன்றுப்ப? மன்னிப்பே கிடையாது. பீஸ்ட் கிங் பல்ல கடிச்சிக்கிட்டு, அவங்க வெறும் மனுஷங்க தான். நான் என் கடமையை தான் செஞ்சேன். சரி ஃபைன், என் இன்னர் கோரை நானே கிரஷ் பண்றேன். உன்னை கொண்டே தீருவேன் பாரு. அவ முடிக்கும் முன்னே யுன்லின் சத்தம் அதிர்ந்தது. நீ ரொம்ப பேசுற. கைய உயர்த்தி ஒரு மாஸ் பவரை சம்மன் பண்ணாரு. கிரேட் டெசோலேஷன் ஃபிங்கர். வானமே இடிஞ்சு எனர்ஜி ஸ்பைரலா மாறுது. டீமன் கிங்கோட ஆரா கிளாஸா நொறுங்கிடுச்சு. மான்ஸ்டர் பயத்துல கண்ணு முழிக்கிறான். பாவம். வெயிட், ட்ரைப், பொண்டாட்டி எல்லாம் தரேன், அப்கிரேட் ஆனேன், என்ன விட்டுடுன்னு கெஞ்சுறான். ஆனா யுன்லின் அசராம அட்டாக்க ஃபிளாஷோட தள்ள வானமே வெடிச்சு செதறுது. பீஸ்ட் கிங் சிறகுகள் பிச்சி கரியாச்சு. ரோர் சைலண்டாகி போர்க்களம் அமைதியாச்சு. வாரியர்ஸ் பயத்துல கிங் செத்துட்டாருன்னு கத்துறாங்க. உயிரை காப்பாத்த ஓடுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. யுன்லின் சிரிச்சுக்கிட்டே கைய தூக்குறாரு. எங்க போறீங்க? ஒரு ஸ்னாப் பண்ணா பிளடி ஸ்டேஜ் அன்லீஷ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரத்த வெள்ளம் வந்து எல்லாரையும் அழிக்குது. ஹீரோ இப்போ வேற லெவல் ஆக்ஷன்ல. யாராலும் தப்பிக்க முடியாது. கிங் டெட். ஸ்கேரி மூவு. வாரியர்ஸ் எல்லாம் ஷாக்கு. யுன்லினோட பவர் வேற லெவல். டெட்லி லிக்விட் எல்லாரையும் மொத்தமா தூக்குது. இதுதாண்டா ஹீரோவோட மாசு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஒரே செகண்ட்ல அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ ஃபயரால மொத்தமா சுட்டெரிச்சு அழிச்சிட்டாரு. அங்க பூரா அழிவு வாசம். மொத்தமா அட்மாஸ்பியரே இப்போ பயங்கரமா மாறிருச்சு. இந்த மோசமான பறவைங்க இனிமே நம்ம ஷின்டியனை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ ரொம்ப கெத்துவா சொன்னாரு. அப்போ செக்ட் லீடர் முன்னாடி வந்து யுன்லினை பார்த்து, இன்னைக்கு உன்னாலதான் நாங்க எல்லாரும் உயிர் பிழைச்சோம், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னாரு. என்ன மன்னிச்சிரு, உன் கல்டிவேஷன் போச்சுன்னு தப்பா நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய நென் சோல் ரெல்ம் லெவலுக்கு போவேன்னு நல்ல ட்ரீம்ல கூட நினைக்கல. யுன்லின் பதில் சொல்றதுக்குள்ள, ஐ, இவரை பார்த்தா பவர் போனம மாதிரியா இருக்குன்னு ஒரு பொண்ணு ஸ்மர்க் பண்ணிட்டே முன்னாடி வந்தா. ஏய், தம்பி எப்பவுமே தான் ஏதாவது சீக்ரெட் வச்சிருப்பான் இல்லையா? ஜாவோடாவும் ஒத்துக்கிட்டு இவன் சைலண்டா இருந்தே நம்ம செக்ட பாத்துக்கிட்டான்னு பெருமையா சொன்னாரு. நம்ம ஹீரோவும், சரி நீங்களே ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேலை மிச்சம்னு ஸ்மைல் பண்ணாரு. அப்போ டிசைபிள்ஸ் வந்து எமர்ஜென்சி, காத்து வீசுதுன்னு கத்துனாங்க. விண்ட் தண்டர் செக்ட் மொத்தம் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செக்ட் லீடர் முகமே இப்போ இருண்டு போயிடுச்சு. என்னது, நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்களா? நம்ம ஸ்பிரிட் வெயின்ஸை எல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்ம கார்ட்ஸ் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே செக்ட் லீடருக்கு செம்ம கோவம். விண்ட் தண்டர் கூட முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு, ஆனா இப்படி பண்ண முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஸ்பிரிட் வெயின்ஸ் இல்லாம கல்டிவேஷன் ஃபவுண்டேஷனே காலி ஆயிடும். ஒன்னும் பண்ணலனா நம்ம கதை முடிஞ்சிடும். அவர் யுன்லின் பக்கம் திரும்பி பேசுறாரு. ஜூனியர் பிரதர், நம்ம திருப்பி அடிக்க ரெடியா இருக்கோம், வரலையான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஏஜுனோட மைண்ட் இப்போ செம்ம ஃபாஸ்டா யோசிக்குது. விண்ட் தண்டர் செக்ட் வில்டர்னஸ்ல ஒரு பெரிய ஃபேக்ஷன். முன்னாடியே சின்ன சின்ன முட்டிக்கள் இருந்துச்சு. டீமன் இன்வேஷன் கேஆஸை இவனுங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப கேவலமா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க.
அப்போதான் சிஸ்டம் பீப்னு சவுண்ட் கொடுக்குது. டெய்லி குவெஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஃபின்ச்சி டெரிட்டரியில புது மிஷன் ரெடி ஆயிருக்கு. இத முடிச்சா நம்ப முடியாத ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஏஜுன்லின் சிரிப்போட கைய மடிச்சு ரெடி ஆகுறான். செம்ம, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பவர பாகலாம். இவனுங்க பண்ண தப்புக்கு பதிலடி கொடுக்கணும். செக்ட் லீடரை பார்த்து, நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, நான் அங்க கிளம்புறேன் சொல்லிட்டு வேகமா போயிடுறான். டைரக்டா விண்ட் தண்டர் செக்ட் மேல அட்டாக் பண்ணி அவங்கள மொத்தமா ரூட்டோட ஒழிக்க போறேன் பாரு, முடிஞ்சா தடுங்க. இத கேட்ட நம்ம செக்ட் லீடர் ஷாக் ஆகி செம்மையா சிரிச்சாரு. சூப்பர், நம்ம பிரதர் மாசுன்னு சொன்னாரு. ஏஜுன் மாசா யோசிக்காம நேரடியா போருக்கு கிளம்பிட்டாரு. அப்போ ஜாவோ கிட்ட லீடர் கேட்டாரு, நம்ம எப்போ இவ்ளோ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணோன்னு. ஜாவோ சொன்னாரு, உண்மைய சொல்லணும்னா நம்ம இவ்ளோ பெருசா எப்பவுமே இருந்ததில்ல. ஆனா பிரதர் திரும்ப வந்து பீக்க லீட் பண்ணா நம்ம செக்ட் ஈஸ்டர்ன் வில்டர்னஸ்லயே டாப்ல வரும். இந்த பக்கம் விண்ட் தண்டர் செக்ட் டெரிட்டரியில ஒரு டார்க் ரூம்ல வில்லன் ரொம்ப கேவலமா சிரிச்சுட்டே இருந்தான். மான்ஸ்டரை ஷின்டியன் மேல திருப்பி விட்டது செம்ம மாஸ்டர் பிளான். இப்போ அவங்க டிஃபென்ஸ் வீக்கா இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிரிட் வெயின்ஸை ரொம்ப ஈஸியா அடிச்சு தூக்கிட்டோம். அடுத்த எல்டர் கண்டிப்பான்னு தலையாட்டினாரு. இனி விண்ட் தண்டர் செக்ட் தான் இந்த ரீஜன்லயே எல்லாருக்கும் கிங்னு. ஆனா ஒருத்தர் மட்டும் பயத்தோட கேட்டாரு, அந்த மான்ஸ்டர் நம்மள அட்டாக் பண்ணா என்ன பண்றதுன்னு. அதுக்கு இன்னொரு எல்டர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல் கெஸ்ட் வந்திருக்காரு, அவரு நம்ம கிட்ட தான் இருக்காரு.